அனைவருக்கும் வணக்கம். சேபால்ல மல்டி வேலட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரே மொபைலில் நம்ம வந்து ஒரு 10, 20 வேலட் வந்து சேபால் மூலயமா எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு வேலட் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. அதை வச்சு நீங்கள் எத்தனை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சேபால்ன்றதை டச் பண்ணுறேன். டச் பண்ணால் வேலட் ஓப்பன் ஆச்சுங்களா? மேலே வேலட் 1 இருக்குது. ஓகேங்களா? அதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே வேலட் 1ன்றது நேராக டிக் இருக்குங்களா, கிரீன் கலரில். அதுக்கு கீழே பாருங்கள் ப்ளஸ் போட்டு ஆட் வேலட்டுங்களா, அதை கொடுங்க. அதை டச் பண்ண உடனே கிரியேட் நியூ வேலட்டு, ஆட் எக்ஸ்டின் வேலட்டு, கனெக்ட் ஹார்ட்வேர் வேலட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன் 4 ஆப்ஷன் வரும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனை கொடுக்க போகிறோம். கிரியேட் நியூ வேலட் கொடுத்த உடனே உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். இந்த வேலட் உண்டான பாஸ்வேர்டு நான் வந்து 1 2 3 4 5 6 போட்டிருக்கேன். போட்ட உடனே கிரியேட் நியூ அப்படின்னு கேட்குறீங்களா, அதில் வந்து கிரியேட் நியூன்றதை கொடுக்குறோம். 3 ஆப்ஷனில் கிரியேட் நியூ கொடுக்குறேன். கொடுத்தோம்னா வெயிட் பண்ணுங்கள். பேக்கப் நவ் அப்படின்றத கொடுக்குறேன். பேக்கப் நவ். இதில் 2 ஆப்ஷனில் 3வது ஆப்ஷன், 2வது ஆப்ஷன் பேக்கப் மெனோலி டச் பண்ணிவிட்டு 3 டிக் கொடுக்கணும். 1 அந்த டிக்கு நேராக டச் பண்ணுங்கள். 2 3 கொடுத்துட்டு அண்டர்ஸ்டூட்னு இருக்கு இல்லையா கீழே, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். 1 2 3 4 5 6 நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கூட அதை கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 12 வார்த்தைகள் ஷோ ஆகும். இந்த 12 வார்த்தைகளை உங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வேலட்டுக்கும் 12 வார்த்தைகள் வந்து ஷோ ஆகும். எழுதி வச்சுக்கிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஏற்கனவே எழுதி வச்சுக்கிங்களா நம்பர் வைஸாக, அந்த நம்பர் வைஸாக அந்த வார்த்தைகளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போய் உட்காரும். இந்த மாதிரி 12 வார்த்தையும் கரெக்டாக டச் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைன்னு இருக்கீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்மிஸ் ஆல் இல்லைனா நெக்ஸ்ட்டுன்னு கேட்கலாம். இல்லை இது கேட்காமலே உங்களுக்கு வேலட் ஓப்பன் ஆகலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா டிஸ்மிஸ் ஆல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலட்டு ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு மேல் பக்கமாக தள்ளிங்கன்னா கீழே மேனேஜ் காயின்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிவிட்டு இருக்கிற காயின்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுங்கள். அது எப்படின்னா நீல கலர் இருக்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ரிமூவ் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீல கலரில் டச் பண்ணுங்கள். ரிமூவ் ஆகுதுங்களா? எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு மேலே என்டர் டோக்கன் நேம்னு கேட்குதுங்களா, அங்கே டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன காயின்ஸ் வேணுமோ அதை போடுங்க. எனக்கு தேவை பிஎன்பி பெப் 20. ஓகேங்களா? பிஎன்பி பெப் 20 இதில் நேரில் மேலே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குல்லையா, அது பக்கத்தில் வந்து நீல கலர் மங்கலாக இருக்குவா, அதை டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே ஓகே ஆகிடுச்சு, ஆடட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பிஎன்பியை டெலீட் பண்ணிவிட்டு யூஎஸ்டிடி போடுறேன். யூஎஸ்டிடி போட்ட உடனே இதில் யூஎஸ்டிடி பெப் 20 எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும். அதனால் நான் அதை செக் பண்ணுறதுக்கு சிரமமாகுதுன்னா பெப் 20 நம்ம பதிவு பண்ணிவிடுவோம். பெப் 20 போட்டோம்னா யூஎஸ்டிடி பெப் 20 ஃபஸ்ட்லேயே வந்துச்சு பாருங்கள், எதர்னு. அதுக்கு நேராக ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ்ஸை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணோடனே ஆடட் ஆகிடுச்சு. மேலே அம்புக்குறியை டச் பண்ணுறேன். பேக்கில் வந்துச்சு பாருங்கள், பிஎன்பி வந்துடுச்சு, யூஎஸ்டிடி பெப் 20 வந்துச்சு. மறுபடியும் மேலே அம்புக்குறியை டச் பண்ணுறேன். மெயின் வேலட் வந்தாச்சு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மல்டி வேலட் ஓப்பன் பண்ணும். இங்கே பாருங்கள் வேலட் 2 இருக்குங்களா, வேலட் 2 டச் பண்ணுறேன். பாருங்கள், இது வேலட் 1, இது வேலட் 2. இப்போ இதுக்குண்டான 12 வார்த்தை வேறு, இதுக்குண்டான 12 சீக்ரெட் வார்த்தை வேறு. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் நம்பர் போட்டு டேட் போட்டு எழுதி பீரோ லாக்கில் வச்சுருங்க. இன்னும் உங்களுக்கு வேலட் தேவைன்னா இந்த ப்ளஸ் ஆடட் டச் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வேலட் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு 12 வார்த்தை வரும். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வேலட் வேணுமோ இந்த ப்ளஸ் ஆடட்னு இருக்குது இல்லையா, ஆடட் வேலட்னு அதை டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வேலட்டுக்கும் தனித்தனி 12 வார்த்தை இருக்கும். ஆனால் அத்தனைக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான். அந்த 6 டிஜிட்டல் நம்பர் போடுறீங்களா, இந்த மொபைலுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணீங்களோ அதுதான் அத்தனை வேலட்டுக்கும் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. இந்த 12 வார்த்தைகளை யார் கண்ணுலையும் படுற மாதிரி வைக்காதீங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது மட்டுமே ஓப்பன் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப். ஓகேங்களா? நன்றி.